ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்திருக்கிறது பேராதனை பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்க்கணுன்னு எதிர்பார்க்கக்கூடிய கழுப்பாலம். இதுக்கு இன்னொரு பேர் யக்கா பாலம்னு சொல்கிறாங்க. கழுப்பாலம் என்று சொல்கிறது இந்த பின்னால் தெரியக்கூடிய இந்த பாலம் தான். இது ஒரு ரயில் ஒரு மார்க்கம் மகாவலி கங்கையை இந்த ரயில் கடக்கக்கூடிய கண்டி கொழும்பு ரயில் மார்க்கத்தில் கண்டிக்கு போகக்கூடிய இந்த மகாவலி கங்கையை கடக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பாலம் கடந்த அனர்த்த காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். அதன் அமைப்பு ஒரு பக்கமாக மாறுபட்ட ஒரு கோணத்தில் இருக்குது. அதனால் இந்த பாலத்தை புனர் நிர்மாணம் செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 1940களில் ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கில் இந்த பாலம் முழுமையாக இல்லாது போனதாக தகவல்கள் தெரிவிக்குது. அதுக்கு பிறகு செய்யப்பட்டு புனரமைக்கப்பட்ட பிறகு இந்த முறை தான் இந்த பாலம் இப்படியான ஒரு அமைப்பு ரீதியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பில் தான் இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக ஆராயிரோம். ரயில் மார்க்கத்தினூடாக மலையகத்தை இணைக்கும் பிரதான ரயில் பாலங்களில் முக்கிய இடத்தை வகிப்பது இந்த கழுப்பாலமாகும். இந்த கழுப்பாலம்ன்றது யகா பாலம் என்றும் சொல்கிறாங்க. இந்த பாலமானது பேராதனை பகுதியினூடாக செல்லும் மகாவலி ஆற்றை ரயில் கடக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. கடந்த மாதம் 27ஆம் திகதி இந்த வீடியோவை நான் பதிவு செஞ்சுருந்தேன். வரலாறு பேசும் இந்த கழுப்பாலத்தின் மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து செல்லும் காட்சிகள் தான் இந்த காட்சிகள். இவ்வாறு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால இந்த பாலம் சேதமடைஞ்சிருக்கு. பாலத்தின் நடுப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தூண் வலுவிழந்து இந்த தூண் சரிந்துள்ளமை காரணமாக தூணை நேராக்கும் தேவை ஏற்பட்டுள்ளதாக புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் பொறியியலாளர்கள் கூறுறாங்க. இது இந்த பாலத்தின் அமைப்பு மட்டும் மாற்றம் இல்லாமல் இந்த மகாவலி ஆற்றையே புரட்டி போட்டிருக்கு. கான்கிரீட் தூண்கள் அமைக்கப்பட்டாலும் அந்த பழமை வாய்ந்த கற்களிலான அந்த தூணும் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட இருக்கு. ஆங்கிலேயர் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பாலம் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு பாரிய பங்களிப்பை அல்லது ஒத்துழைப்பை வழங்கி வந்தது. இந்த பாலத்தின் தூண்கள் கற்களை ஒருங்கிணைத்து நிர்மாணிக்கப்பட்டிருப்பது விசேட அம்சமாகும். இந்த பாலத்தின் அடித்தளத்தை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயமும் இப்போ ஏற்பட்டிருக்கு. காரணம், இந்த அடிப்பகுதி தான் வலுவிழந்திருக்கு. இந்த பாலத்திட புனரமைப்பு பணிகளுக்காக முதற்கட்டமாக 250 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு தற்காலிக மதிப்பீடுன்னு தான் பொறியியலாளர்கள் கூறுறாங்க. ஏனென்னா இது ஒரு அவசர தேவையை கருத்தில் கொண்டு உடனடியாக செய்ய வேண்டிய தேவை காரணமாக இவங்க ஆரம்ப கட்டமாக அல்லது ஒரு தற்காலிகமாக 250 மில்லியன் ரூபாய் செலவிடும்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க. இந்த பாலத்தை புனரமைக்கும் பணிகள் 3 மாத காலத்துக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்து இந்த பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருது. மண் சரிவில் பாதிக்கப்பட்டுள்ள மலையக ரயில் மார்க்கத்தை முழுமையாக சரி செய்ய இந்த பாலம் முதலில் புனரமைக்க வேண்டும். சேதமடைந்துள்ள பல ரயில் மார்க்கங்களை சரி செய்வதற்கு தேவையான பொருட்களை இந்த ரயில் பாலத்தை சரி செய்தால் மாத்திரமே கொண்டு செல்ல முடியும். அதனால் இந்த பாலத்தை புனரமைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. பாலத்தின் அமைப்பு மாறியுள்ள போதிலும் ரயில் தண்டவாளத்திற்கு சேதம் ஏற்படவில்லை எனவும் இந்த ரயில் தண்டவாளத்தை மீள பயன்படுத்த முடியும் எனவும் பொறியியலாளர்கள் கூறுகிறாங்க. இப்படி இந்த பாலம் புனரமைக்கப்பட்ட இலங்கையின் சுற்றுலாத்துறை தொடர்ச்சியாக பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியை காணும். காரணம், இது எல்லாம் ஒரு சுற்றுலா தலத்தின் முக்கிய அம்சங்களாக காணக்கூடிய முக்கிய இடங்கள். இவ்வாறு இந்த அனர்த்தம் காரணமாக சேதமடைந்திருக்க இந்த பாலம் விரைவில் மீளமைக்கப்பட்டு மலையக மார்க்கத்தினூடாக ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு சுற்றுலாத்துறை தலை நிமிர்ந்து இருக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.